பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு திரைப்படம் புதிய பறவை. சிவாஜி கணேசன், சரோஜா தேவி ஆகியோர் நடித்த ஒரு அற்புதமான கிரைம் ஸ்டோரி. மிகவும் நன்றாக இருக்கும். அந்த காலத்திலே ஒரு அருமையான படமாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார்கள். இந்த சிவாஜி ப்ரொடக்ஷனால் தயாரிக்கப்பட்டது. அதாவது சிவாஜி கணேசனுடைய சொந்த படம். அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து எடுத்தார்கள். அப்படி பாட்டு சீன் வரும்போது அந்த ஒரு பாடல் உருவான விதம் ரொம்ப பயங்கரம். அது எல்லார் வாழ்க்கையிலும் இன்றும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த பாடலை பாடாதவர்களே இருக்க முடியாது. அந்த பாடல் தான் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்ற பாட்டு. அந்த பாடல் கண்ணதாசன் அவர்களிடம் கொடுத்தவுடன் அவரே எப்போதுமே இந்த மாதிரி பாடல் எழுதுவதற்கான சூழ்நிலையில் ஒரு அருமையான பாடல் எழுதிவிட வேண்டும் என்று இந்த எங்கே நிம்மதி இந்த பாடலை எழுதினார். அற்புதமான பாடலாக அமைந்தது. அப்போது அவர் சொல்வார், இது போன்ற ஒரு பாடல் இனிமேல் வரப்போவதில்லை என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும் பட்சத்தில் அவருடைய நண்பர் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், அப்படின்னா இனிமேல் இதுக்கு இந்த பாடலுக்கு இப்படி ஒரு இசை இனிமேல் வரப்போவதில்லை என்ற அளவிலே அந்த பொதுவாக அந்த காலத்தில் 40 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாடல்கள் எடுப்பார்கள், வாசிப்பார்கள். இந்த பாடலுக்கு 70-80 பேர் வைத்து மியூசிக் செய்த பாடல் என்று சொல்வார்கள். அப்படி அற்புதமான அந்த மியூசிக்கும் இருக்கும். முடித்தவுடன் எல்லாரும் சொன்னார்கள். கண்ணதாசன் சொன்னார், இந்த பாடல் என்னுடைய பேர் எங்கேயோ போகின்றது, பாருங்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறேன், என் பேர் நிலைத்திருக்கும் இந்த பாடல் என்று சொன்னார். எம்.எஸ். விஸ்வநாதன், போருமியா, நான் மியூசிக் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுமா, அந்த மியூசிக் காலங்காலத்திற்கும் அழியாமல் எல்லோரும் பேசப்படும் என்று சொன்னார்கள். உடனே அருகில் இருந்த டிஎம்எஸ் அவர்கள், எல்லாருமே நண்பர்கள், அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் மியூசிக்கு போட்டு எழுதி என்ன செய்ய, அந்த குரல் என்னுடைய குரல் அல்லவா, நான் பாடி அந்த குரல் எல்லோரும் கேட்டு ரசிப்பார்கள், எவ்வளோ அற்புதமாக இந்த பாடல் இருக்கிறது என்று, அங்கே என்னுடைய பேர் தான் இருக்கும் என்று சொன்னார். 3 பேரும் எப்படி இருக்க அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்தார் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். என்ன சிவாஜி, நீங்கள் ஒன்றும் சொல்லலை, நண்பரே நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்ல, சிவாஜி கணேசன் சொன்னார், நீங்கள் நல்ல இசையமைத்தால் என்ன, நல்ல எழுதினால் என்ன, நல்ல அருமையாக பாடினால் என்ன, திரையில் ரசிகர்களுக்கு பார்க்க போகிறது என்னை அல்லவா, நான் தானே பாடுகிறேன் இந்த அற்புதமான பாடலை என்று அல்லவா சொல்வார்கள் என்று சொன்னாரே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.